எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ரொம்ப டேஸ்ட்டான முட்டை குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். நான் ஒரு 6 மெம்பர் சாப்பிட்ற மாதிரி இந்த முட்டை குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 2 பேர் 3 பேர் சாப்பிட்னா நான் சொல்கிற அளவில் கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட வந்து பிரிஞ்சி இலை ஒன்றும், ஒரு 2 லவங்கமும், 2 பட்டையும், கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நம்ம நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு வதக்கிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆனியன் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா நமக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வதங்கி வரணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ணி வேணாம், நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அரைச்சி போட்டுக்கலாம். நமக்கு இன்னும் வந்து ரொம்ப கட்டியாக வந்து நமக்கு கிரேவி கிடைக்கும். ஸோ அது சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சாதத்துக்கு சாப்பிட்றதுனால கட் பண்ணியே போட்டுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு 4 தக்காளி அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாலு தக்காளி அளவுக்கு போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 15 பல்லு பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி நம்ம வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முட்டை குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம புளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நான் பால் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதுனால நான் தண்ணியை வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வாட்டரையும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்க போகிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு எந்த விதமான கறி மசாலாவோ, சிக்கன் மசாலாவோ, எக் கறி மசாலாவோ, வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற குழம்பு தூளை வச்சு நான் வந்து இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை நம்ம நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா நமக்கு வந்து அழகாக முட்டை வந்து உதிரி உதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் முட்டையை வந்து ஒரு 6 முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த முட்டையை உரித்து அதை வந்து நான் கத்தியால் கொஞ்சமாக லைட்டாக கீறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கீறி விட்ட இந்த முட்டையை எடுத்து நம்ம முட்டை குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நம்ம 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா நம்ம கொதிச்சு வந்துச்சு. இப்போ புதினா கொஞ்சமாக கொத்தமல்லியோ கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு வந்து ரொம்ப கட்டியாக சூப்பராக வந்துடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு.
நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எக்கரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் இருக்கிற 2 பொருள் வச்சு அழகான ஒரு முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. வேறு எந்த மசாலாவும் போட்டு நான் ரெடி பண்ணல. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.